பாருங்க, பெரிய ஒரு பைனாப்பிள் தோட்டத்துக்குள்ளே நுழைஞ்சு போயிட்டுருக்கிறேன். இங்கே நிறைய பழம் வந்து வெட்டாமல் அந்த செடியிலே பழுத்து நிறைய இருக்குது. சாதாரண வெட்டிடுவாங்க. இது கொஞ்சம் பராமரிப்பு குறைந்த தோட்டம்னு நினைக்கிறேன். நிறைய பழங்கள் செடியிலே பழுத்து போயிருக்கு. 2 பேர் வெட்டிகிட்டு இருக்காங்க. அவங்க தேடி தேடி வெட்டுறாங்க. ஆனால் இது ஒரு மிகப்பெரிய தோட்டம். பார்க்குறது எவ்வளோ அழகாக இருக்குல்ல. அதுக்கடுத்த பைனாப்பிள் நிறைய பழுத்துருக்கு. அதோட ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் அந்த செடியிலே பழுத்த பைனாப்பிள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் நல்ல அருமையான டேஸ்ட். அது சின்னதாக இருக்கும். பெருசாக சின்னது நல்ல அழகாக இருக்கும். நிறைய பழுத்துருக்கு. சுற்றியும் ஒரு இயற்கை சூழ்ந்த பகுதியில் ஒரு மலை சார்ந்த இடத்துல நட்டுட்ருக்காங்க. இங்கே பாருங்க, ஒரு சைடில் ஃபுல்லாக ரப்பர், இந்த சைடு ஃபுல்லாக பைனாப்பிள். இந்த தோட்டத்துக்கு தண்ணி பாய்ச்சறதுக்கு தனியாக ஒரு குளம், ப்ரைவேட் குளம், டார்பால் இருக்குல்ல, டார்பால் அதை வச்சு அமைச்சிருக்காங்க. பாருங்கள், ஒரு பெரிய டார்பால் வச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு குளத்தை, மிகப்பெரிய குளம் இல்லை, அந்த இதுக்கு தேவையான பாசன தண்ணீர் பாய்ச்சறதுக்கான ஒரு குளம் தான் அந்த குளம். இதில் தண்ணியை தேக்கி விட்டுட்டு தேவைக்கு இந்த குளம் தான். இந்த தண்ணியை ஸ்டோர் பண்ணிவிட்டு தேவைக்கு பயிருக்கு யூஸ் பண்ணிடுவாங்க.